பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை தியானிக்கும்படி தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி என்னுடைய உள்ளத்தை ஏவினபடினாலே இந்த காரியங்களை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். இந்த வாரத்தில் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிற செய்திக்கு தலைப்பு 3 பிச்சைக்காரர்கள். 3 பிச்சைக்காரர்கள் என்கிற தலைப்பிலே ஒரு சில பிச்சைக்காரர்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த உலக வழக்கத்தின்படி இந்த உலகத்திலே அதாவது நன்றாயிருப்பவர்களும் பிச்சை எடுப்பார்கள், சில பேர் ஒருவேளை முடியாதவர்களும் பிச்சை எடுப்பார்கள். நாம் உலகத்திலே பல விதங்களில் சிலரை சொல்லுவோம், இவர்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்தது நான் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் எங்களுக்கு உயிர் பிச்சை கொடுங்கள் என்று கேட்பார்கள். சில பேர் தாலி பிச்சைன்னு சொல்லுவாங்க, மடி பிச்சைன்னு சொல்லுவாங்க, ராப்பிச்சைன்னு சொல்லுவாங்க. நிறைய காரியங்களை உலகத்தில் பேசுவாங்க. நான் உலக பிரகாரமான காரியங்களை பேசுவதற்கு வரவில்லை. ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்க தேவ சமூகத்தில் இருக்கிறேன். இந்த 3 பிச்சைக்காரர்களிடத்திலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஏராளமான செய்தி இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றையும் பேசிவிட முடியாது. நான் சுருக்கமாக இன்றைக்கு முதலாவது ஒரு பிச்சைக்காரரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். இவர் யார் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீலோவம் குளத்திலே போய் கழுவு என்று ஒருவரை அனுப்பினார் அல்லவா? ஒரு பிச்சைக்காரரை கண்டு அவருடைய உமிழ்நீரை எச்சியை தரையிலே துப்பி அதை சேருண்டாக்கி அவருடைய கண்களிலே பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்று ஒரு பிச்சைக்காரரை இயேசு அனுப்பினார் அல்லவா? அவர் ஒரு குருடர், கண் தெரியாத ஒரு சகோதரன், கண் பார்வையற்ற ஒரு மனிதன். ஆனால் அவரிடத்தில் ஏராளமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. சரியா? இப்போ பாருங்க, அவரை குறித்து மற்றவங்க சொல்ற வார்த்தையை நான் வாசிக்கிறேன் பாருங்க. யோவான் 9:8, அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும் இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் அல்லவா? இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் அல்லவா அப்படிங்கிறாங்க. மெய்யாகவே இவர் பார்வை இல்லாதபடினாலே, அதுவும் இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அவர் பிறவியில் இருந்தே அவர் பார்வையற்றவர் ஆனபடினாலே அவர் உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். அந்த மனிதனைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகமாக்கினார். இப்போ இந்த மனிதன் மூலமாக நம்மகிட்ட நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. இருந்தாலும் நான் முடிந்தால் 2 சொல்லுகிறேன், இல்லை என்றால் 1 சொல்லுகிறேன். முதல் காரியம், இவரிடத்தில் நான் தைரியத்தை பார்க்கிறேன். என்ன தைரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே மேலே போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம்? இதுக்கு அப்புறம் நீங்கள் படிச்சீங்கன்னா, அதாவது இந்த மனிதன் சுகம் பெற்ற பின்பு தேவாலயத்தில் உள்ள பரிசேயர்கள், வேத பாரகர்கள், நியாய சாஸ்திரிகள், சேனாதிபதிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பிறவி குருடனுடைய கண்களை இயேசு திறந்தபடினாலே அநேகர் அவரை விசுவாசிப்பார்கள் என்று அவர்கள் பயந்து இயேசுவை யாருமே அறிக்கையிடக்கூடாது என்று அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே சட்டம் போட்டிருப்பாங்க. இப்போ இவங்க அம்மாட்ட போய் கேட்பாங்க. இவங்க அப்பா அம்மாட்ட போய் கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, அவன் குருடனாய் பிறந்தான், இப்போ பார்க்குறான், அது எங்களுக்கு தெரியாது, எப்படி பார்க்குறான்னு தெரியாது. அதில் வசனம் போட்டிருக்கோம். என்ன தெரியுமா போட்டிருக்கோம்? ரொம்ப அழகாக இருக்கும். எப்படி இருக்கும்? அவர்கள் தேவாலயத்துக்கு புறம்பாக்கப்படக்கூடாதபடிக்கு வேற ஒன்றும் சொல்லலை. அப்போ அவங்க பயப்படுறாங்க. என்ன பயப்படுறாங்க? இயேசு கிறிஸ்து என்று நம்ம யாராவது அறிவிச்சிட்டோம் அப்படின்னா, இயேசுவை பற்றி வெளியரங்கமாக நம்ம பேசணும் அப்படின்னா நம்மை தேவாலயத்துக்கு புறம்பாக்கிடுவாங்க, நம்மளை சர்ச்சை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளதை சொல்லாமல், நல்லா கவனிக்கணும், உள்ளதை சொல்லாமல் வாய் மூடி மௌனியாக இருந்தவர்கள் அவர்கள் பெற்றவர்கள். ஆனால் குருடராய் இருந்தவர் தான், பிச்சை எடுத்தவர் தான், பிச்சை எடுத்தவர் கூட தைரியமா சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன் பாருங்க. யோவான் 9:30 படிக்கிறேன். அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம். கீழே உள்ள அடுத்த வசனத்தையும் படிச்சிடறேன். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார்.
என்ன ஒரு வார்த்தை பாருங்க. ஏங்க, குருடர் இவரு, பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவர், அவருக்கு கூட பைபிள் நாலேஜ் இருக்குங்க. 2 விஷயம் சொல்கிறேன் அவரை பற்றி. ஒன்று, தைரியம். நீ என்னை சர்ச்சை விட்டு வெளியே அனுப்புனாலும் நான் உள்ளதை சொல்லுவேன். இன்னைக்கு இருக்கிற நிறைய கிறிஸ்தவங்க சபைக்குள்ளே நடக்கிற தவறுகளை சுட்டி காண்பிக்கவே மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு சர்ச்சை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க, அப்புறம் கல்ற தோட்டம் போயிடும். என்ன, கல்ற தோட்டம் போயிடும். சர்ச்சில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, யார் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம தப்பெல்லாம் சொல்ல மாட்டோம். எங்க, ஒரு குருடராக இருந்த பிச்சைக்காரு கூட தப்ப சொல்கிறாருங்க, உண்மையை சொல்கிறாருங்க. இல்லைங்க, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதை அவர் சொல்கிறாரு. அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாது இருக்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்கிறாரு. அப்போ பாருங்க, மற்றவங்கெல்லாம் பயப்படுறாங்க. இன்னும் நிறைய சொல்ல முடியும் யார் யாரெல்லாம் பயந்தாங்கன்னு சொல்லி. நிக்கதேமு எப்போ வந்து இயேசுவை பார்ப்பாரு? ராத்திரி தான் வந்து பார்ப்பார். இத்தனைக்கு ஒரு அதிகாரி, யூதர்களுக்குள்ளே அதிகாரின்னு போட்டிருக்கோம், இஸ்ரவேலில் பெரிய போதகன்னு போட்டிருக்கோம். இதே போல நிறைய அதிகாரிகள் கூட இயேசுவை வெளியரங்கமாக அறிக்கையிட மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் உண்மையை வெளியே சொல்றதுக்கு பயப்படுவாங்க. இன்னைக்கு அப்படித்தானே, உண்மையை வெளியே சொல்றதுக்கு பயப்படுறோம். ஏன்? சர்ச்சை விட்டு நம்மளை நீக்கிட்டாங்கன்னா போச்சு இல்லை. கவனிங்க கவனிங்க, பிச்சைக்காரனை விட நம்ம மோசமாக இருக்கோங்க. அதான் உண்மை. சாரி, அதான் உண்மை. கவனிங்க. அடுத்தது பாருங்க, இங்கே ஒரு அழகான வார்த்தை. இவர் சொல்றாரு, அவர் அவர் எப்படிப்பட்டவர், அந்த வேதத்தை குறித்த ஒரு தெளிவை பாருங்களா. எவ்வளோ சொல்றாரு, வேதத்தை அறிஞ்சிருக்காரு. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை எல்லாம் செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். அப்போ இந்த பிச்சைக்காரர் தைரியமுள்ள பிச்சைக்காரர் மாத்திரமல்ல, தேவனை குறித்த ஒரு தெளிந்த அறிவுள்ள பிச்சைக்காரராக இருந்தார். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் இந்த உலகத்தில் உண்மையை தைரியமாக சொல்லணும். எங்களை சர்ச்சை விட்டு ஒதுக்கிடுவாங்கன்னு சொல்லி நினைக்கக்கூடாது, எங்களை சர்ச்சை விட்டு வெளியே போச்சுடுவாங்கன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா இவரை தேவாலயத்தை விட்டு புறம்பாக்கிட்டாங்க, இவங்க அப்பா அம்மா அப்படி பயந்தாங்க. ஆனால் இந்த பிச்சைக்காரரோ உள்ளதை உள்ளது என்று சொல்லுகிறார். உண்மையை சொல்வதற்கு பயப்படவில்லை. 2வது, தேவனை குறித்த ஒரு தெளி உள்ளவராக இந்த பிச்சைக்காரர் இருந்தார். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு வேதத்தை வாசிக்கிறேன் என்று சொல்றவங்களுக்கு கூட தேவனை குறித்து, வேத வசனங்களை குறித்து தெளிவு இல்லை. தேவனை குறித்து தெளிவு இல்லாதனால முறுமுறுக்கிறது, வேத வசனத்தை குறித்ததான தெளிவு இல்லாதனால தவறான உபதேசங்களை ஏற்றுக்கொண்டு தவறான ஊழியக்காரர்களை பின்பற்றுவது. இப்படிதான் இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்கு. ஆனா இவரை பாருங்க, கண் தெரியாத மனிதர், குருடராய் இருந்தவர், பிச்சை எடுத்து கொண்டிருந்தவர், ஆனால் தைரியம் உள்ளவராய் உண்மையை பேசுகிறார். அது மாத்திரமல்ல, வேதத்தை குறித்து, தேவனை குறித்து தெளிவுள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு பிச்சைக்காரர், நாளைக்கு இன்னொரு பிச்சைக்காரரை பார்ப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. God bless you.